முத்துவோட தொலைஞ்சி போன ஃபோன் திருப்பி முத்துக்கே இன்றைக்கி கிடச்சிது சிறகடிக்க ஆசையில். ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா வந்து தாத்தா பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்கல்ல, அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நாங்கள் உங்களை எவ்வளோ நல்லா தேடின்னு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் எங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ முத்து மீனா வருவாங்க. சரி எல்லோரும் பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இதுமாரி தாத்தா பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு முத்துவும் மீனாவும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து இந்தாப்பா இந்த வச்சுக்கோ, இது வந்து இந்த ஃபோனை எடுத்து வந்து கொடுப்பாரு. என்னென்னா, என் கடைக்கு வந்து ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சு. அங்கே வந்து அந்த பொண்ணு இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டா, இதை நான் வந்து எடுத்து வச்சேன், நீ விசாரிச்சுட்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துருன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கொடுத்துருவாரு. முத்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு இந்த மீனா கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நீ வந்து அந்த ஃபோனை பத்திரமா உள்ளே எடுத்து வச்சிரு மீனா அப்படின்னு சொல்லி. சரி மீனா சும்மா திறந்து பாப்பா, இந்த மாதிரி என்ன இருக்குது அதில், என்ன ஃபோன் பார்க்கும்போது, என்னங்க இது உங்கள் ஃபோன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா அதே ஸ்க்ராட்சு அதே மாதிரி தான் இருக்குது, சரி நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது முத்து ஃபோனு தான் தெரிய வந்துடும். உடனே என்ன ஆகும்னா முத்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி இதோ பாருப்பா என் ஃபோன் எனக்கு திருப்பி கிடச்சிச்சு, நான் தாத்தா பாட்டி சொன்னாலும் அவங்க தான் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரோகிணி வந்து கேட்டுட்ருப்பாங்க, டோருக்கு பின்னாடி நின்று கேட்டுட்ருப்பாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவார், இதை வச்சு நீ இந்த வீடியோ எப்படி போச்சு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. ரோகிணி என்ன ஆகும்னா வித்யா வீட்டுக்கு போவாங்க. வித்யா சொல்லியிருப்பாங்களே கடலில் நீ போட்டியா அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் அப்படின்னு வந்து வித்யா வந்து போய் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனும் தொலைஞ்சி போச்சு, ஸோ எப்படியோ அந்த ஃபோன் யாருக்கும் கிடைக்க போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோகிணி கிட்ட சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சரி நான் கடலில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ரோகிணிக்கு செம கோவம் வந்துடும் வித்யா மேலே. அவள் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட போய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட் திங் இன்னொரு விஷயம் நடக்கும். என்னென்னா ரோகிணிக்கும் வித்யாவுக்கும் செம்ம சண்டை வந்துடும். இந்த மாதிரி ரோகிணி வந்து வித்யாவை வந்து திட்டிகிட்ருப்பாங்க, உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, ஏன்டி இப்படி பண்ண, நீலாம் எதுக்கும் லாக்கி இல்லை, ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்ருப்பாங்க. வித்யாவுக்கு என்னென்னா, நீ ஏதாவது அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சு, இதை யார் எடுக்க போகிறான்னு சொன்னால் கடலில் தெரியாமல் அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சு, ஸோ இதை யார் எடுக்க போகிறான்ட்டு நான் கடலில் போட்டேன்னு நான் சொல்லிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ எவ்வளோ பொய் சொல்கிற, உன்னை விடமா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 பேருக்கும் சமயம் முட்டிக்கும். ரோகிணியும் வித்யாவை ரொம்ப திட்டிடுவாங்க. வித்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னை ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேற, ஏதோ வேலைக்கு வச்ச ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணுற, இப்போ நான் பண்ண தப்பு தானே உனக்கு கண்ணுக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு பேசினே இருப்பாங்க. சண்டை போட்டுன்னே இருப்பாங்க. உடனே ரோகிணி சொல்லுவாங்க, எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் என் ஃப்ரெண்டு இருக்கான்றது நம்பிக்கையில் தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யா வந்து நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வித்யா வந்து நீ எத்தனை பேரை ஏமாற்றி இது பண்ணியிருக்க, உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நீ என்னையே வந்து ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோட சீரியல் வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி உண்மையிலே சிறகடிக்க ஆசை சூப்பராக போச்சு. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.